ரைட். ஸோ அகஸ்டன் போயட்ரி. ஸோ அகஸ்டன் போயட்ரிங்கும் போது நம்ம என்ன அப்படின்னா அகஸ்டன் ரைட் ஏஜில் உள்ள எல்லா ரைட்டரும் நம்ம பார்க்க போறது இல்லை. போயட்ரி சைடில் யாரெல்லாம் வந்தா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதில் யாரெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா ஷிஃப்ட்டை பார்ப்போம், ஜான்சனை பார்ப்போம். ஆனால் என்ன அப்படின்னா ரொம்ப 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 கம்மியாக தான் பார்ப்போம். ஏன் அப்படின்னா அவங்களோட ஃபீல்டு வேற. பொயட்ரியில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மி. ரைட். ஸோ அதனால என்ன அப்படின்னா நம்ம வந்து யாரை ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம் அப்படின்னா போப்பை மட்டும்தான் பார்ப்போம். மற்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் பார்ப்போம். ரைட். ஸோ அகஸ்டன் போயட்ரி. ரைட். அந்த அகஸ்டன் ஏஜ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அகஸ்டன் அப்படிங்கும்போது என்னன்னா அகஸ்டஸ் சீசர். ரைட். அந்த அந்த ஒரு இதுல இருந்தா என்ன அப்படின்னா டிரைவ் ஆகி அகஸ்டன் ஏஜ்னு சொல்றாங்க. இயர் பார்த்துக்கோங்க 1702 இருந்து 84. ரைட். இதையே நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். என்ன சொல்றாங்க? ஏஜ் ஆஃப் ரீசன்ங்கிறாங்க, அடுத்து ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி. ஓகேவா? யாரோடது? ஜான்சன் டைம்ல இருந்து ஆரம்பிக்கிறது ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி. ஓகேவா? ரைட். நம்ம அந்த கீழே இயர் இருக்கும், அப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ரைட். அண்ட் எஸ். ஸோ அந்த டேர்ம் அகஸ்டஸ். ஓகேவா? அகஸ்டஸ் சீசர் அதுல இருந்து வந்ததான் அகஸ்டன். ஏன்னா அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா லிட்ரேச்சர் ரொம்ப ஃப்ளரிஷா இருந்துச்சு. நிறைய ரினவுண்ட் ரைட்டர்ஸ்லாம் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓவிட், வெர்ஜில், ஹொரேஸ். ரைட். ஸோ இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா ரைட் இந்த இந்த போப்பா இருக்கட்டும். ரைட். அந்த அந்த போப்போட கான்டெம்பரரிஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்கள ஃபுல்லா இமிட்டேட் பண்ணாங்க. ரைட். அது இந்த அகஸ்டன் ஏஜ்ல உள்ள ஒரு பெரிய பிளஸ். ரைட். அப்ப என்ன பண்ணுவாங்க? இமிட்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ரொம்ப கேஷுவல், ரொம்ப காமன். ரைட். டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கா இருக்கலாம். எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த ஓல்டு அந்த அகஸ்டன் ரைட்டர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப இமிட்டேட் பண்ணுவாங்க. அண்ட் எஸ், பொலிட்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா குயின் ஆன் வராங்க. ரைட். ஸோ இவங்க தான் யார் அப்படின்னா அந்த ஸ்டோவர் டைனஸ்டியோட கடைசி ஆள். ஸ்டூவர்ட் டைனஸ்டியில் இவங்க தான் லாஸ்ட் ஆள். இதுக்கப்புறம் ஹொனவேரியன் டைனஸ்டி ஆரம்பிக்கும். ஓகேவா? நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அண்ட் கண்டிஷன் ஆஃப் லிட்டரரி ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது ரெண்டு விஷயம். ஒன்று லைசன்சிங் ஆக்ட். அந்த இயர் பார்த்துக்கோங்க 1737. ரைட். நெக்ஸ்ட் பேஜில் லைசன்சிங் ஆக்ட். ஓகேவா? 1737. ரைட். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற சென்சார் போர்டு ரைட் இதே மாதிரி தான். ஓகேவா? மூவியை பார்த்துட்டு அந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சி சர்டிஃபிகேட்டோ யூ சர்டிஃபிகேட்டோ கொடுப்பாங்கல்ல. ரைட். அந்த மாதிரி. அடுத்து த பிஸ்னஸ் ரைட்டிங். ரைட். இது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். ஓகேவா? ஸோ அடுத்து த பிஸ்னஸ் ஆஃப் ரைட்டிங்னு பார்க்கும்போது இந்த ஏஜ்ல தான் என்ன அப்படின்னா ரைட் ப்ரொஃபஷனல் ஆத்தர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்தாங்க. நிறைய ஆட்கள். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியில இருந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அரிஸ்டோக்ராட்டான ஆட்கள் மட்டும்தான். இல்லை அப்படின்னா அந்த ராயல் பிளட் லைன் அந்த லைனேஜ் ஆட்கள் மட்டும்தான் ரைட்டர்ஸாக வந்தாங்க. நீங்க மில்டன் எடுத்துக்கலாம், இன்னும் நிறைய பேர் எடுத்துக்கலாம். பட் இப்போ என்ன அப்படின்னா ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. யாரு? ட்ரைடனுக்கு அப்புறமே காமன் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஜ்ல இருந்தா ப்ரோஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேம்ப்ளெட்ஸ் அது இதுன்னு எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. ரைட். பொலிட்டிக்கல் அவங்களோட பொலிட்டிக்கல் பேம்ப்ளெட்ஸ்லாம் வரும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷோட அந்த நாவல் அந்த அந்த நாவலுக்கு அந்த அந்த என்ன சொல்றது அதோட பேர்த்துக்கு வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் இந்த அகஸ்டன் ஏஜ்ல வந்திருக்கும். அண்ட் சர்க்குலேட்டிங் லைப்ரரிஸ். ஓகே, அதை பாயிண்டா வச்சுக்கிடுவோம். ஓகேவா? இன் போயட்ரி ரைட் அந்த அந்த ட்ரிஃப்ட்டை பாருங்க. ஓகேவா? ஸோ இதுல என்ன இதுல பார்த்தோம் அப்படின்னா த ஐடியல்ஸ் ஆஃப் விட் அண்ட் காமன் சென்ஸ் பர்சுவேட். ரைட். அண்ட் போயட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசைர் ஃபார் ஷார்ப்னஸ் இன் ஸ்டைல். ரைட். அடுத்து கரெக்ட்னஸ் இன் டெக்னிக் ஆஸ் இன் போப். ஓகேவா? ஸோ அந்த கரெக்ட்னஸ். ரைட். அந்த இந்த வார்த்தை தான் நம்ம இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப 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 ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லா ரைட்டர்ஸுமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகே. கிளப்ஸ், காஃபி ஹவுஸ் அண்ட் குரூப்ஸ். ஓகே, இதுல இருந்து நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ இந்த கிளப், காஃபி ஹவுஸ்லாம் இப்போ இருக்கிற நம்ம டீமே வச்சுக்கலாம். ரைட். ஒரே மாதிரி ஐடியாலஜி இருக்கிற ஆட்கள்லாம் என்ன பண்றாங்க? ஒன்னா இருந்து ரைட். ஸோ இந்த விக்ஸ் அவங்களோட அந்த ஐடியாலஜி ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு பார்ட்டி மாதிரி கிரியேட் பண்ணி அடுத்து டோரிஸ். ரைட். அவங்க ஒன்று. ரைட். சின்ன சின்ன ஓகேவா அந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் கிட்கேட் கிளப். ரைட். ஸோ கிட்கேட் கிளப் யாரோடது அப்படின்னா விக்ஸ். ஓகேவா? டு எஸ்டாப்ளிஷ் விக் பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ். ரைட். யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. ராபர்ட் வால்போல், வில்லியம் காங்கிரீவ், ஜான் வான்பர்க், ஜோசப் அடிசன், ரிச்சர்ட் ஸ்டீல். ஓகேவா? ஜாக்கப் டான்சன். ரைட். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா கிட்கேட் கிளப்ல உள்ளவங்க. ரைட். விக். ஓகேவா? அடுத்து ஸ்கிரிபிளர்ஸ் கிளப். இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இதுதான், ஸ்கிரிபிளர்ஸ் கிளப். ரைட். நிறைய ஒன்வேர்டுல இருந்து வரும், அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அண்ட் ஸோ இவங்க ரைட் இந்த குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன் ரைட் ஹூ சட்டைரைஸ்ட் ஃபால்ஸ் டேஸ்ட். ரைட். அந்த ஃபால்ஸ் டேஸ்ட்னா என்ன அப்படின்னா அந்த ரெஸ்டோரேஷன் ஏஜ்ல இருந்துச்சுல்ல. ரைட். அந்த காமெடி ஆஃப் மேனர்ஸ். ரைட். அதெல்லாம் சேர்ந்தது தான் அவங்க ஃபால்ஸ் டேஸ்ட். அடுத்து அண்ட் மாடர்ன் லேர்னிங். ஸோ யாரெல்லாம் பாருங்க. அலெக்சாண்டர் போப், ஜானத்தன் ஷிஃப்ட், ஜான் கே, ரைட், டாக்டர் ஜான் ஆபத்நாட், தாமஸ் வார்னர், இவங்க எல்லாருமே. இது போக நிறையா. அடுத்தது கொலாபரேட்டிவ்லி
ப்ரொடியூஸ்ட். இவங்க எல்லாம் சேர்ந்து மெமையஸ் ஆஃப் மார்டினஸ் கிரிபுலஸ், ரைட்? மெமையஸ் ஆஃப் மார்டினஸ் கிரிபுலஸ். இந்த மார்டினஸ் கிரிபுலஸ் யாரு அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். ஓகே, இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்குன ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். அவரோட அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் நேம்ல தான் அந்த கிளப்போட பேர் இருக்கு. ஓகேவா? ஸோ கிளப்போட அப்ஜெக்டிவ், ரைட்? முக்கியமான ரைட்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் கிளாசிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மேல இயர். ஓகேவா? இயர் ரொம்ப முக்கியம். 1713, ரைட்? ஸோ அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா ப்ளூ ஸ்டாக்கிங்ஸ், ரைட்? விமன். ஒரே பாயிண்ட்ல சொல்லணும் அப்படின்னா விமன், ரைட்? எ குரூப் ஆஃப் இன்டெலெக்சுவல் லிட்டரரி மைண்டட் விமன், சம்டைம்ஸ் மென் ஆஃப் ரைட்டர்ஸ், மென் ஆஃப் லெட்டர்ஸ், சாரி மென் ஆஃப் லெட்டர்ஸ். அவங்களும் உள்ள வந்தாங்க. யாரெல்லாம் பாருங்க, எலிசபெத் மாண்டெங்கு, எலிசபெத் கேர்ட்டர், ரைட்? ஹெஸ்டர், மேரி டெலனி. ஓகே. அண்ட் பட் ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா ப்ளூ ஸ்டாக்கிங்ஸுக்கு, இல்லை நம்மளே டேரக்டா ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸி. என்னது, ரைட்? எந்த ஒரு 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 முக்கியமான ஒரு ப்ராமினன்ட் வாக் அப்படின்னு இவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஓகேவா? அடுத்து சாமுவல் ரிச்சர்ட்சன் சர்க்கிள். இது எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அவரோட ஃபேன்ஸ், ரைட்? இப்போ நம்ம சினிமால நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, ரைட்? அந்த மாதிரி என்ன அப்படின்னா அவங்களுக்கு ரசிகர் மன்றம்லாம் இருக்குல்ல, அதே மாதிரிதான் சாமுவல் ரிச்சர்ட்சனுக்கு பமிலாவோட பப்ளிகேஷனுக்கு அப்புறம், பமிலா எப்போ வருது? 1740 வருது, ரைட்? அந்த 1740 பமிலா, ரைட்? அந்த நாவல் பப்ளிகேஷன் ஆனதுக்கு அப்புறம், ரைட், அவருக்கு ஒரு 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 பெரிய ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுது, எஸ்பெஷலி விமன், ரைட்? நிறைய ரைட்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சாரா ஃபீல்டிங்கா இருக்கலாம், சார்லி லெனக்ஸ், பிரான்சிஸ் ப்ரூக், பிரான்சிஸ் ஷெரிடன், இது போக நிறைய ரைட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சர்க்கிள் இருக்காங்க. அண்ட் கடைசியில டாக்டர் ஜான்சன் அண்ட் இஸ் சர்க்கிள். இது ரொம்ப முக்கியம், ரைட்? அப்ப இந்த ஏஜ்ல நம்ம பார்க்க வேண்டிய மற்றது எல்லாமே பார்த்துக்கோங்க. பட் ரெண்டு முக்கியமான கிளப் என்ன அப்படின்னா ஒன்னு ஸ்கிரிபிளர்ஸ் கிளப், இன்னொன்னு என்ன அப்படின்னா ஜான்சன் கிளப். ஓகேவா? ஸோ இந்த ஜான்சன் கிளப் கொஞ்சம் டீட்டெயில பார்ப்போம். ஒரிஜினலி 9 மெம்பர்ஸ். ஃபவுண்டர்ஸ் யார் அப்படின்னா ஒரு 9 ஆட்கள், ரைட்? 9 பில்லர்ஸ். அடுத்து ஒரு 30 வருஷத்துல 35 ஆட்களா கூடுறாங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்பர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி தான். 30 வருஷத்துலேயே 35 தான், ரைட்? கம்மி தான். பட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகம், ரைட்? கொஞ்சமா இருந்தாலுமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நாலேஜபிள் பர்சனா அந்த டைம்ல ரொம்ப ஒரு பேசு பொருள் ஒரு கிளப்பா மாறுறாங்க. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி, ரைட்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பப்ளிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜான்சனோட சர்க்கிள் யார் இருப்பா அப்படின்னா நீங்க ரெண்டாவது பாருங்க, ரைட்? இவங்க எல்லாம் சர்க்கிள். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆலிவர் கோல்ட்ஸ்மித், ரைட்? இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க ஜான்சன். ஏன்னா ஆலிவர் கோல்ட்ஸ்மித் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருக்கும் போதே அவர் ஒன்றும் ரைட்டர் கிடையாது, ரைட்? கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு பேசர் பை மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த ஆளு, ரைட்? அவரோட டேலண்ட்டை பார்த்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த விகார் ஆஃப் வேக்ஃபீல்டுக்கு பப்ளிகேஷன் பண்றதுக்கு ஜான்சன் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கதா நம்ம பார்த்துருப்போம், ரைட்? ஏற்கனவே நமக்கு தெரியும். பட் இல்லைன்னா இதான் விஷயம். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க, அவங்களோட ஒர்க்ஸை, ரைட், பப்ளிஷ் பண்றதுக்கு ஒருத்தரால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ், அந்த 9 மெம்பர்ஸ் யாரெல்லாம் பாருங்க. ஜோஷுவா ரெனால்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ராயல் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ். அடுத்து ஆலிவர் கோல்ட்ஸ்மித், நமக்கு தெரியும். அடுத்து டேவிட் கேரிக், ஆக்டர், ஷேக்ஸ்பியரின் ஆக்டர்னு சொல்லுவாங்க, ரைட்? டேவிட் கேரிக். அடுத்து ஆர்பி ஷெரிடன், ரைட்? ரைவல்ஸ். அடுத்து ஆடம் ஸ்மித், த எக்கனாமிக்ஸ்ட் ஹூ ரோட் த வெல்த் ஆஃப் நேஷன். ஓகே. அடுத்து எட்மண்ட் ப்ரூக், ஜேம்ஸ் பாஸ்வெல். ஜான்சனோட பயோகிராஃப், லைஃப் ஆஃப் ஜான்சன் அப்படிங்கிற ஒர்க் எழுதினவர் ஜான்சனோட பயோகிராஃப், ரைட்? ஜேம்ஸ் பாஸ்வெல். ஸோ இவரை பற்றின டீட்டெயில் நம்ம அடுத்த கிளாஸ்ல, அதாவது டிராமா, நாவல், அந்த அந்த கேட்டகரியில் நம்ம பார்ப்போம். ஜேம்ஸ் பாஸ்வெல், ரைட்? ஸோ ஏஜ் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் ரீசன். ஸோ மேத்யூ அர்னால்டு அவரோட ரொம்ப ஃபேமஸான ஸ்டடி ஆஃப் போயட்ரியில இந்த 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 டிஃபரன்ஸை கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு பாருங்க, ட்ரைடன்னா யாரு அப்படின்னா க்ளோரியஸ் ஃபவுண்டர். இதை வந்து கிட்டத்தட்ட, ரைட், இந்த ஏஜ் ஆஃப் ரீசனை நீங்க இதை ஒன்வேர்டா கூட எடுத்துக்கலாம். என்ன சொல்றாரு? ஃபவுண்டர் யாருன்னு அவர் சொல்றாரு, ட்ரைடன் தான் ஃபவுண்டர். ஏன்னா ட்ரைடன் எந்த ஏஜ்ல இருக்காங்க? ரெஸ்டோரேஷன் ஏஜ்ல இருக்காங்க. பட் இவர் என்ன சொல்றாங்க, ரைட்? போப், ரைட்? போப் மட்டும்தான் என்ன அப்படின்னா இந்த ஏஜை ரெப்ரசன்ட் பண்ற அளவுக்கு அவரோட ஒர்க்கா இருக்கட்டும். ஏன்னா ஏஜ் ஆஃப் ரீசன்ங்கும் போது அந்த ஆர்டரா இருக்கட்டும், ரைட்? அந்த பொய்டிக், அந்த ஹீரோயிக் கப்லெட்டா இருக்கட்டும். ஏன்னா க்ளோஸ்டு கப்லெட், அவங்க எழுதுனது ஃபுல்லாவே க்ளோஸ்டு கப்லெட். ஏன்னா அவங்க அதுதான் அவங்களோட ஒரு என்ன சொல்றது, ஒரு வெப்பன் மாதிரி, ரைட்? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ட்ரைடன் ஃபவுண்ட் பண்ணியிருந்தாலும் போப் அவர் தான் என்ன அப்படின்னா ஒரு இன்டிஸ்பென்சிபிள் ஃபிகர். ஓகேவா? அண்ட் கால்டு ஏஜ் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் ரீசன். ஏன் அப்படின்னா த ஸ்பிரிட் ஆஃப் நியோ கிளாசிசம், ரைட்? இது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். கிளாசிஸ்ட், பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபிளெக்சிபிளா, ரைட்? ஸோ நியோ கிளாசிசம். அண்ட் ஏஜ் ஆஃப் போப், ஏஜ் ஆஃப் ஜான்சன். இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏஜ் ஆஃப் போப் அப்படிங்கும் போது ஏஜ் ஆஃப் ரீசன், ஓகேவா? ஏஜ் ஆஃப் ஜான்சன் அப்படிங்கும் போது ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி, ரைட்? அந்த ரெண்டுக்குமே என்ன அப்படின்னா, ஏன்னா இந்த ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டியில, ஐ மீன் ஏஜ் ஆஃப் ஜான்சன், இயர் பாருங்க, ஜான்சனோட டெத்தோட முடிஞ்சிடும்,
ரைட். அப்போ அவரோட டைம் மட்டும்தான் என்ன அப்படின்னா அந்த ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி. இந்த டைம்ல என்ன அப்படின்னா அந்த டிரான்சிஷனல் போயிட்ஸ் நிறைய பேர் உள்ள வந்திருப்பாங்க. டிரான்சிஷனல் போயிட்ஸ் அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா காலம் கொஞ்சம் கொஞ்சமா கனிய ஆரம்பிக்கும். அதாவது ரொமான்டிக்ஸ் ரைட், ரொமான்டிக் பீரியட் கொஞ்சம் 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 கொஞ்சமா, அதாவது அதோட அந்த ஏர்லி ரொமான்டிக்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, இந்த கிரேவியார்ட் போயட்ஸா இருக்கட்டும் ரைட், இந்த ஆட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறாங்க ரைட். மக்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஹீரோயிக் கப்லெட்ஸ் விட்டுட்டு பிளாங்க் வர்ஸ் ரைட் அதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏஜ் ஆஃப் போப் இயர் பார்த்துக்கோங்க 1700 to 45. ஏஜ் ஆஃப் ஜான்சனோட இயர் பார்த்துக்கோங்க 1745 to 84 ரைட். இந்த கிளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியங்க. ஓகேவா. அடுத்து நியோ கிளாசிக்கல் கிரிட்டிசிசம் ஃபியூச்சர்ஸ் ரைட். ஸோ இந்த விஷயம் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு லேசாக ஒரு பார்த்துட்டு போயிடுவோம். ஃபாலோ நேச்சர் இதே தான் ரொமான்டிக்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா, இதே தான் ரொமான்டிக்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா உள்ள இருக்கிற விஷயத்தை பாருங்க. பி ட்ரூ டு ரியாலிட்டி. அவங்க இமேஜினேஷன் சொல்லுவாங்க. யாரு? ரொமான்டிக் பீரியட் ரொமான்டிக் ரைட்டர்ஸ் ஃபுல்லாவே இமேஜினேஷன் ரைட். பட் இவங்க என்ன அப்படின்னா இன்டெலெக்சுவல் ரைட்டர்ஸ், ஏஜ் ஆஃப் ரீசனிங் இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆர்டர் ரைட் அந்த டெக்கோரமுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பி ட்ரூ டு ரியாலிட்டி ரைட். அடுத்து யூனிவர்சல் ஹியூமன் நேச்சர் and be true to type right. And the true right follow the ancient masters which means follow their rules. ancient masters என்ன பண்ணாங்கன்னா ரூல்ஸ் அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனாலதான் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா பொயட்டிக் டிக்ஷனை ஃபாலோ பண்ணாங்க ரைட். பொயட்டிக் டிக்ஷன் அதுக்கப்புறம் ஏஜ்ல பாத்தீங்க அப்படின்னா பொயட்டிக் டிக்ஷன் அப்படியே போயிடும், அது வேற ரைட். அண்ட் எம்பசிஸ் ஸ்ட்ரெஸ் ஆன் கரெக்ட்னஸ், ரீசன், குட் சென்ஸ். ஸோ ஃபேன்சி எமோஷன் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ரைட். அப்போ இது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டரேஷன் பீரியட்லயும் இந்த ஃபேன்சி எமோஷன் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி நல்லா கொஞ்சம் பெருசா வந்தது. அடுத்து ரொமான்டிக் பீரியட்லயும் நல்லா இருந்தது. அப்போ இடையில இந்த ஏஜ் ஆஃப் ரீசனிங் என்ன கிடையாது, இந்த ஃபேன்சி சூப்பர் நேச்சுரல் எல்லாத்துக்கும் மூடி வச்சுட்டாங்க. நீங்க அந்த ஒர்க்கை வேணா பாருங்களேன் ரைட். இவரோட போப்போட ஒர்க்கை பாருங்க, எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ஒர்க்கா இருக்கும். இல்லை அப்படின்னா ரைட் டவுன் போயட்ரி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி அவங்க சூப்பர் நேச்சுரலாவோ இல்லை ஒரு மாதிரி ஃபேன்சியாவோ எழுதியிருக்க மாட்டாங்க. And poetry must deal with universal truth and general ideas. Okay. And the function of poetry, இது ரொம்ப முக்கியங்க, is to instruct and delight. இதுல நிறைய ஒரு 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 என்ன சொல்றது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிட்னி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா டிலைட் முதல்ல வந்து என்ன அப்படின்னா எஸ் டிலைட் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாரு ரைட். ஆனா ட்ரைடன்ல இருந்து வந்தவங்க தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதனாலதான் நம்ம ட்ரைடனை வந்து பயோனியர்னு சொல்றோம். ட்ரைடன் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ட் அடுத்தான் டிலைட். ஓகே. அண்ட் எம்பசஸ் ஆன் ஸ்டைல் அண்ட் டிக்ஷன் ஆஃப் பொயட்ரி. ஸோ ஸ்டைல் டிக்ஷன் போது இது இந்த ஏஜ்னு இல்லைங்க, எல்லா ஏஜ்லயுமே ரைட். கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா நம்ம ரொமான்டிக்லயுமே ஒரு சில ஆட்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பொயட்ரியோட லாங்குவேஜ் என்னது சம்வாட் சுப்பீரியர் தான் கம்பேரிங் டு ப்ரோஸ். பொயட்ரியோட லாங்குவேஜ்ங்கிறது எப்படி இருக்கும், கொஞ்சம் சுப்பீரியரா தான் இருக்கும். ஐ மீன் ரைமிங் ரைட், அந்த ரைம் அதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எம்பசஸ் ஆன் டெக்கோரம் ரைட். அடுத்து சுப்பீரியாரிட்டி ஆஃப் ரைம் ஓவர் பிளாங்க் வர்ஸ் ரைட். அடுத்து எஸ் அகஸ்டன் பொயட்ரிக்கு வந்து ரெண்டி தான் ஜான்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் ஃபார்ம்ஸ். அதனாலதான் இவங்களை என்ன சொல்றோம், நம்ம நியோ கிளாசிஸ்ட்னு சொல்றோம் ரைட். நியோ கிளாசிஸ்ட் கிளாசிக்கல் ஃபார்ம்ஸ் வேற அட்மயர்ட் அண்ட் இமிட்டேட்டட். இமிட்டேஷன் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரைட். இந்த டைம்ல இது ரொம்ப கேஷுவல் ரைட். எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஹொரேஸோட சட்டையரா இருக்கட்டும் இல்லை ஓடு எழுதினாலும் பாத்தீங்கன்னா பிண்டாரிக்கோட ஓடு ரைட் அந்த மாதிரி தான் எழுதுவாங்க. அதே ஸ்ட்ரக்சர்ல அப்படியே எழுதுவாங்க ரைட். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாஸ்டோரல் ரைட். இந்த பாஸ்டோரை அடிச்சுட்டு தான் என்ன வந்துச்சு அப்படின்னா கிரேவியார்ட் போயட்ரி வந்துச்சு ரைட். ஸோ பாஸ்டோரல் ஏன்னா இந்த பாஸ்டோரல் இதுல இருந்து இந்த அண்ட் ரிலேட்டட் ஃபார்ம் த எக்லாக். ஏன்னா இந்த எக்லாக்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெர்ஜில் ஈனிட் எழுதுனது ரைட், எக்லாக்ஸ் ரைட். ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இமிட்டேட்டுங்க பேர்ல ஏனிட் எழுதுனதோ இல்லை வெர்ஜில் எழுதுனதையோ அப்படியே கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க, டவுன் எக்லாக்ஸ் யாரு, லேடி மேரி வார்ட்லி மான்டாக் ரைட். நம்ம இந்த ரைட்டர் வரும்போது நம்ம உள்ள கொஞ்சம் டீட்டெயில பார்ப்போம். அடுத்து ஜான் கே, அர்பனி ஜார்ஜா ரைட், இவங்கெல்லாம் உள்ள இருக்காங்க. அடுத்து வேர்ஸ் எபிசல் மாடல் ஆன் ஹொரேஸ் அண்ட் பிண்டார் எல்லாமே பாருங்களேன், எல்லாமே இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லா மாடலும் பாத்தீங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட் கிரீக் ரைட்டர்ஸ் தான். நீங்க பாருங்க வேர்ஸ் எபிசல் என்ன இருக்கு, ஹொரேஸ் அண்ட் பிண்டார். ஓடு பாருங்க மாடல் ஆன் ஹொரேஸ் அண்ட் பிண்டார் ரைட். நீங்க எக்ஸாம்பிள் வேணா கீழே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட். இப்போ ட்ரைடனோட அலெக்சாண்டர் ஃபீஸ்டா இருக்கட்டும், கிரேயோட த பார்ட் அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் பொயசி, மார்க் எபிக். அடுத்து சானட், பேலட். இந்த பேலட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் ரீசனிங்ல அந்த அளவுக்கு பெருசா பாப்புலரா இல்லை
பட் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா தரப்பான மக்களையும் ஒரு நாட்டுப்புற பாட்டு அப்படிங்கும்போது கொஞ்சம் கவரும், ஒரு சீசன் பார்க்கும்போது கொஞ்சம் கவர ஆரம்பிக்கும், ரைட்? அதனால இந்த பேலட் அப்பப்போ ஒரு மாதிரி ஃபிளக்சுவேட் ஆச்சு growth. தென் poetic diction. ஸோ த ஹீரோயிக் கப்லெட், poetic டிக்ஷனுங்கும் போது நம்ம நேரம் எங்கே வந்துடும் அப்படின்னா ஹீரோயிக் கப்லெட், ரைமிங் பேர் ஆஃப் ஐயாம்பிக் பென்டாமீட்டர், ரைட்? ஸோ இது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படியே படிச்சுக்கோங்க. ரைமிங் பேர், ரைட்? ரெண்டு பேராக தானே எழுதுவாங்க, ரைட்? ஒரு லைன், ரைட்? அடுத்து ரெண்டாவது லைன் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டு கப்லெட்டுங்கிறதுனால ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுத்துரும், ஓகேவா? முடிச்சிருவாங்க அதை. ஸோ ரைமிங் பேர்ஸ் ஆஃப் ஐயாம்பிக் பென்டாமீட்டர் லைன்ஸ் ரைமிங் ஏஏ பிபி, ஓகேவா? ஸோ இது ஒன் வேர்டில் கேட்கலாம், ரைட்? க்ளோஸ்டு கப்லெட் எப்படி இருக்கும்? ஏஏ பிபி, ஓகேவா? ஸோ இந்த லேட்டர் அகஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது அந்த டிரான்சிஷனல் போயட்ரி, ரைட்? அந்த ஏஜாக இருக்கலாம், இல்லை ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி, ஐ மீன் ஜான்சன் ஏஜில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹவவர் தே கேவ் அப், இதை அந்த ஹீரோயிக் கப்லெட்டை மூடிட்டு என்ன எழுத ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பிளாங்க் வேர்ஸ். என்ன மாதிரி பிளாங்க் வேர்ஸ்? மில்டானிக் பிளாங்க் வேர்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, ஜான் பிலிப்ஸோட செடராக இருக்கட்டும், இல்லை தாம்சனோட சீசன்ஸாக இருக்கட்டும், ரைட்? வில்லியம் கூப்பர், எட்வர்ட் அண்ட் போய்ட்ரி, இது எல்லாமே என்னாச்சு அப்படின்னா பிளாங்க் வேர்ஸ்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்? அந்த ஏதோட அகஸ்டினோட லேட்டர் அகஸ்டன்ஸ், இவங்கெல்லாம் யார்? ரொமான்டிக் ரைட்டர்ஸ் கிடையாது, ஓகேவா? அந்த டிரான்சிஷனல் போயட்ரியுமே எது கீழே தான் வரும் அப்படின்னா நிறைய சோர்ஸ்ல எது கீழே தான் வருது? ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி, அதாவது ஜான்சனோட ஏஜ்ல தான் வருது டிரான்சிஷனல் போயட்ரி. ஸோ க்ளோஸ்டு கப்லெட் நம்ம பார்த்தோம், ரைட்? ஸோ போப், ஃபைனலி ரைட்டருக்கு வந்துட்டோம், அலெக்சாண்டர் போப், 1688 1744. இயர் ரொம்ப முக்கியம், ஓகேவா? நிறைய இடங்கள்ல நமக்கு இது டைரக்ட் கொஸ்டினா வருமா இயர் அப்படின்னா தெரியாது, பட் என்ன அப்படின்னா நிறைய இடங்கள்ல எலிமினேஷன் மெத்தடுக்கு இயர் யூஸ் ஆகும். பெட்டர் எப்பவுமே நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இயரையுமே சேர்த்து முதல்ல படிக்கும்போது இயரையும் சேர்த்து படிச்சிருங்க, ரொம்ப நல்லது. ஸோ அகஸ்டன் போயட் ஆஃப்டர் ட்ரைடன், நீங்க பாருங்க, செகண்ட் இம்பார்ட்டன்ட் அகஸ்டன் போயட் ஆஃப்டர் ட்ரைடன். அப்ப ட்ரைடன் தான் ஃபர்ஸ்ட், ரைட்? ஏஜ் ஆஃப் ரீசனிங் இல்லை அப்படின்னா இந்த கேட்டகரியில முதல்ல வர்றது ட்ரைடன், ரைட்? ரெண்டாவது தான் யாரு? போப். ஸோ போப்போட ஹிஸ்ட்ரி, ஸோ ரோமன் கேத்தலிக். ஸோ அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா கிளப்ல இருந்து வெளியே வந்துருவாரு, ரைட்? காலேஜ்ல இருந்து வெளியே வந்துருவாரு, எல்லாமே செல்ஃப் ஸ்டார்ட் தான். அண்ட் டாக்டர் ஜான்சன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க, ரோட் இன் லைஃப் ஆஃப் போப். ஏன்னா அவர் இந்த லைஃப்ஸ்ன்னு சொல்லி ஒரு 52 பேர் எழுதியிருப்பார்ல, ரைட்? இஃப் போப் பி நாட் அ போயட், வேர் இஸ் போயட்ரி டு பி ஃபவுண்ட், ரைட்? பரவாயில்ல, இவர் ஒருத்தரையாவது அவர் கொஞ்சம் ஒழுங்கா எழுதியிருக்காரு. இஃப் போப் பி நாட் அ போயட், வேர் இஸ் போயட்ரி டு பி ஃபவுண்ட். ஓகே, ஸோ ஹெல்த், அவரே என்ன சொல்றாரு? திஸ் லாங் டிசீஸ் மை லைஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் பாஸ்டோரல்ஸ் 1709. எப்போ எழுத ஆரம்பிக்கிறாரு? 1709 இருந்து, ரைட்? அவரோட லிட்டரரி கரியர் பிகின் ஆகுது. ஸோ பாஸ்டோரல்ஸ் அப்படிங்கும்போது நம்ம முதல்ல என்ன அப்படின்னா இவங்களோட ரைட்டர்ஸ் ஃபுல்லாகவே என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த எக்லாக்ஸ் அதை பேஸ் பண்ணியோ, ரைட்? அதை இமிட்டேட் பண்ணியோ, இல்லை அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா டவுன் போயட்ரி, ரூரல் லைஃபை பேஸ் பண்ணி தான் எழுதுவாங்க, ரைட்? லண்டனை பத்தியோ இல்லை அப்படின்னா வேற ஒரு சிட்டியை பத்தியோ அதோட டிஸ்கிரிப்டிவோ இல்லை அப்படின்னா அங்க இருக்கிற மேனரிசம் பத்தியோ தான் எழுதுவாங்களே தவிர இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ரைட்? இந்த அர்பனை பத்தியோ தான் எழுதுவாங்களே தவிர ரூரலை பத்தி வர மாட்டாங்க, ரைட்? பாஸ்டோரல் எப்போ எழுதுறாரு? போப் வாஸ் 16. ஸோ இட் இஸ் a series of 4 poems named after the season. அண்ட் இந்த 4, ரைட்? அந்த பாஸ்டோரல்ஸ்ல எது வருது அப்படின்னா மார்னிங், நூன், ஈவினிங், நைட். அடுத்து அந்த 4th பாயிண்ட் பாருங்க, அது ரொம்ப முக்கியம், பப்ளிஷ்டு பை ஜாக்கப் டான்சன், ரைட்? இவர் தான் இவரோட பப்ளிஷர், ஓகேவா? ஜாக்கப் டான்சன். ஏன்னா அந்த பேரு நம்ம திரும்ப ஒரு தடவை நம்ம பார்ப்போம், அதனால கொஞ்சம் நல்லா மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோங்க, ஜாக்கப் டான்சன், ரைட்? அடுத்தடுத்து இந்த பேர் இன்னொரு தடவை நம்ம பார்ப்போம், அப்போ புதுசா பார்க்க வேண்டாம், சரியா? ஸோ இந்த, ரைட்? ஸோ பப்ளிஷ்டு பை ஜாக்கப் டான்சன், எதுல? அவரோட மிஷலினியஸ்ல பப்ளிஷ் பண்றாரு. அண்ட் ஸோ மற்றது எல்லாமே நம்ம சேம் தாங்க, ரைட்? அதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரிஃபரேட்டரி எஸ்ஸே, ரைட்? பாஸ்டோரல்ஸ்ல என்ன இருக்கு? ஒரு ப்ரிஃபரேட்டரி எஸ்ஸே, டிஸ்கஸ் ஆன் பாஸ்டோரல் போயட்ரி, ரைட்? ஒரு ப்ரிஃபரேட்டரி எஸ்ஸேயோட ஆரம்பிக்கிறார் பாஸ்டோரல்ஸ். என்ன சொல்றாரு? டிஸ்கஸ் ஆன் பாஸ்டோரல் போயட்ரி, ரைட்? அப்போ அந்த 4 சீசன் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஸ்ப்ரிங், ரைட்? 4 சீசனும் ஒரு 4 விஷயம் சொல்றது என்னெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ப்ரிங், ரைட்? ஸ்ப்ரிங் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ஒரு மாதிரி ஆப்டிமிஸ்டிக் சைடு தானே, ரைட்? பாருங்க, ஆர்ட் சிம்பிளி ரிஃப்ளெக்ட்ஸ் நேச்சுரல் பியூட்டி, ரைட்? ஸோ இட் ஷோஸ் தட் ஆர்ட் சிம்பிளி ரிஃப்ளெக்ட் நேச்சுரல் பியூட்டி, ரைட்? ஒரு பாசிட்டிவ் சைட். அடுத்து சம்மர், ரைட்?
ஷோஸ் த்ரூ பர்சானிஃபிகேஷன் தட் மேன் இஸ் இம்பார்ட்டன்ட். ரைட், இதை நீ அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். சம்மர் அப்படிங்கும்போது மேன் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆட்டம் மெட்டஃபோர், ரைட், ரீப்ளேஸ் த பர்சானிஃபிகேஷன் அண்ட் ஹியூமன் யூஸ் ஆஃப் நேச்சர் இஸ் ஹைலைட்டட். கடைசியில் வின்டர், நேச்சர் இஸ் சப்சர்வன்ட் டு த போய்ட். ஓகேவா? ஸோ இந்த 4 பாயிண்ட்டையுமே நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ரைட், மற்றபடி இதுலேருந்து 1 வேர்டு வருது அப்படின்னா பாஸ்டோரல் இயர் பார்த்துக்கோங்க, 4 சீசன். ரைட், அந்த லாஸ்ட் பாயிண்ட். அடுத்து பப்ளிஷர் யாரு, ப்ரிஃபரேட்டரி எஸ்ஸே. ரைட், எனஃப். அடுத்து லண்டன் அண்ட் த டோரிஸ். ஸோ முதல்ல என்ன பண்றாரு, பிக் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்காரு. அடுத்து அந்த இவர் ரோமன் கேத்தலிக் அப்படிங்கிறதுனால அவங்களோட கொஞ்சம் மனஸ்தாபம் வருது. ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்து ஸ்கிரிபிளர்ஸ் கப்போட ஜாயின் பண்றாரு. ரைட், அடுத்து அவரோட வேகம் அதிகமாகுது. அங்கதான் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மீன் வைல் அன் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் வாஸ் பப்ளிஷ்ட் 1711. ஸோ 1709 பாஸ்டோரல்ஸ், 1711 என்னது an essay on criticism. 2 வருஷம் கழிச்சு எழுதுறாரு. Gospel of Wit and Nature, right? Verse essay written in Horatian mode. Right, based on Horatian mode. ஓகேவா? இன் ஹீரோயிக் கப்லெட்ஸ், எல்லாமே ஹீரோயிக் கப்லெட்ஸ் தாங்க. அதனால இந்த பாயிண்ட்லாம் வந்தா விட்டுருங்க. ரைட், ஹீரோயிக் கப்லெட்ஸ் தான். போப்புனாலே ஹீரோயிக் கப்லெட் தான். ஓகேவா? அப்ப எப்படி வேர்ஸ் எஸ்ஏ, எஸ்ஏங்கிறது மேல ஹெட்டிங்க பார்த்தாலே தெரியும் எஸ்ஏன்னு. மிச்சம் என்னது, ஹொரேஸ். ரைட், ஹொரேஷியன் மோட். ரைட், அந்த வித்தியாசத்தை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ரைட், அண்ட் the poem has 3 parts. அதுக்கு மேல பாருங்க, it shows how writers and critics behave in the new literary commerce of the contemporary age. There are instructions, set of instructions, right? The poem has 3 parts. Okay, and இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா Pope, right, stress his fellow poets to follow nature. ரைட், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஃபாலோ நேச்சர்னு உடனே அப்போ என்னாச்சு, என்ன நம்ம இந்த ரொமான்டிக் ஏரியா பக்கம் தாவுறாங்களா அப்படின்னா கிடையாது, ஃபாலோ நேச்சர் தான். பட் என்ன அப்படின்னா அவங்க எப்படி ஃபாலோ பண்றாங்க அதுதான் முக்கியம். ரைட், ஃபாலோ நேச்சர்னு உடனே டைரக்டா நீங்க ரொமான்டிக் ஸ்கூல்ல போயிடக்கூடாது. அவங்களும் நேச்சர் தான், பட் அவங்க என்ன இமேஜினேஷன், பிளாங்கோஸ். இவங்க என்னது, ஆர்டர், ட்ரூ, கரெக்ட்னஸ். ரைட், அந்த வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. அந்த 3 பார்ட் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரோல் ஆஃப் டேஸ்ட். ரைட், அடுத்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்ட் அண்ட் நேச்சர். அடுத்துதான் முக்கியமான பாயிண்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரூல்ஸ். ரைட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஏன்ஷியன்ட். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரூல்ஸும் ஒண்ணுதான், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஏன்ஷியன்ஸும் ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ இந்த பார்ட் 1 4 பாயிண்ட்டுமே பார்த்து வச்சுக்கோ. அடுத்து பார்ட் 2ல என்ன அப்படின்னா சில ஃபேக்டர்ஸ் சொல்றாரு, ஃபேக்டர்ஸ் தட் மிஸ்கைட் மேன். ரைட், என்னெல்லாம், இம்பர்ஃபெக்ட் லேர்னிங், அறகுறையா படிக்கிறது. ரைட், ஜட்ஜிங் பை பார்ட்ஸ். அடுத்து ப்ரைடு. ரைட், ப்ரெஜுடிஸ், இதெல்லாம் சொல்றாரு ஃபேக்டர்ஸா. இன்னும் அப்படியே சொல்றாரு கிரிட்டிக்ஸ் ஒரு பெரிய ஒரு அட்வைஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஷுட் கல்டிவேட் குட் நேச்சர் அண்ட் குட் சென்ஸ். கடைசியில் 2 விஷயம் சொல்றாரு, ஒன்னு அப்சினிட்டி, இன்னொன்னு டல்னஸ். இந்த 2யுமே அன்பார்டனபிள் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3யுமே தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த பாயிண்ட் எந்தெந்த பார்ட் அப்படின்னு தெரியணும். சரியா? அடுத்து கடைசியில பார்ட் 3ல தான் என்ன சொல்றாரு, ஒரு நல்ல ஒரு கிரிட்டிக். ரைட், ஒரு நல்ல ஒரு கிரிட்டிக் வந்து என்னென்ன ரூல்ஸ் அவன்கிட்ட இருக்கணும். ஸோ ரூல்ஸ் ஃபார் குட் கிரிட்டிக்கல் பிஹேவியர். ரைட், அடுத்து வெர்ச்சுஸ். ரைட், என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு. இதுல தான் என்ன அப்படின்னா அந்த பார்ட் 3 மட்டுமாவது நீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவா வச்சுக்கோங்க. ரைட், மற்றதை கூட நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிடலாம், வரும்போது எலிமினேஷன்ல தட்டிடலாம். பார்ட் 3 ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல்ல ரூல்ஸ் சொல்றாரு. ரைட், ஒரு நல்ல ஒரு கிரிட்டிக்கு என்னென்ன ரூல்ஸ் வேணும்னு சொல்றாரு. அடுத்து வெர்ச்சுஸ். அடுத்து லாஞ்சைனஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ட்ரிபியூட். ரைட், ஆன் த சப்ளைம் எழுதியிருப்பார்ல லாஞ்சைனஸ். ரைட், அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குறாரு. இதுல என்ன பண்றாரு, அட்டாக். ஏன்னா இதுலதான் அவர் ஸ்பெஷலிஸ்ட். எல்லாருமே என்ன பண்ணுவாரு, அட்டாக் பண்ணி மார்க் பிக்கப். ரைட், அவங்கள உள்ள தூக்கி போட்டு எழுத ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா அவரே ஒரு நல்ல கிரிட்டிக். ஸோ என்ன பண்றாரு, ஜான் டென்னிஸ். ரைட், அவரோட கடைசி வரைக்கும் ஒரு சில ஆட்களை விடாம என்ன பண்ணுவாரு, திட்டிக்கிட்டே இருப்பாரு. ரைட், ஏன்னா ஒவ்வொரு மாதிரி சட்டரைஸ் பண்ணி எழுதிக்கிட்டே இருப்பார். ரைட், ஸோ அப்படி எழுதினவர் தான் ஜான் டென்னிஸ். என்ன கேரக்டர், ஆஸ் ஏபிஎஸ். ஃபைனலி எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் கிரிட்டிசிசம். ஒரு ஹிஸ்டரி எதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு, அரிஸ்டாட்டில் இருந்து ஆரம்பிக்கிறாரு. ரைட், பிளேட்டோ விட்டுட்டு அரிஸ்டாட்டில் இருந்து ஆரம்பிச்சு, ஏன்னா பிளேட்டோ வந்து பிலாசபர் தானே ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா. பிளேட்டோவை விட்டுட்டு அரிஸ்டாட்டில் டு வில்லியம் வால்ஷ். ரைட், அது ஒரு மைனர் ரைட்டர் வில்லியம் வால்ஷ். ரைட், அண்ட் கோட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். எ லிட்டில் லேர்னிங் இஸ் a dangerous thing. Okay, to errors. Okay, இந்த கோட்ஸ்லாம். அடுத்து ரேப் ஆஃப் லாக். போப் himself called it
a heroic comical poem. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். போப்பே என்ன சொல்றாரு? a heroic comical poem. அண்ட் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 2 கேண்டோவா வருது. எப்போ 1712, அடுத்து ரிவைஸ் ஆகி 5 கேண்டோஸா 1714 வருது. முதல் பப்ளிகேஷன் 1712 எஸ்ஏ ஆஃப் எஸ்ஏ எங்க இதுல ரைட். இந்த எஸ்ஏ ஆன் கிரிட்டிசம் அண்ட் எஸ்ஏ ஆன் கிரிட்டிசம் எழுதுனதுக்கு மறு வருஷமே என்ன பண்றாங்க? 2 கேண்டோவை பப்ளிஷ் பண்றாரு. ரைட். முக்கியமான ஒர்க் ரேப் ஆஃப் த லாக் 2 கேண்டோ. அடுத்து ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி 1714 தரமா ஒரு 5 கேண்டோவை ப்ரொடியூஸ் பண்றாரு. ரைட். ரேப் மீன்ஸ் தெஃப்ட் அண்ட் ரோசிக்ரோனிசம். ஸோ இந்த அதோட செகண்ட் எடிஷன் ரைட். நம்ம 5 கேண்டோவா வந்துச்சுல, அந்த செகண்ட் எடிஷன் தான் இப்போ 1714 வந்துச்சுன்னு பார்த்தோம். ரைட். இந்த ரோசிக்ரூஷியன் பிலாசபியை வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதையுமே என்ன பண்றாரு, ஒரு மாதிரி பாசிட்டிவாலாம் சொல்லலை. ரைட். இந்த பிலாசபியுமே ஒரு மாதிரி காமெடியா. ரைட். இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஹி மேக்ஸ் ஃபன் ஆஃப் ரோசிக்ரூஷியனிசம். ரைட். கடைசியில் இந்த இது வந்து என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம இந்த என்ன சொல்றதுங்க, இந்த ஒரு சில சாமி படங்கள்லாம் கடைசியில சாமி வரும்ல, ரைட். அந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் தான். ரைட். அதையுமே இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மாதிரி ஃபன் பண்ணி. ரைட். அப்படிதான். ரைட். அவரோட வேலையே அதுதான். ரைட். ஓகே. ஸோ முக்கியமான பாயிண்ட் ரேப் ஆஃப் த லாக். இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து எடுத்திருக்காரு, அது ரொம்ப முக்கியங்க. மேல இருக்கு பாருங்க. ரைட். மார்க் எபிக் போயம். மேல என்னெல்லாம் ஒரு 3 பேர் இருக்காங்க பாருங்க. இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இன்ஸ்பயர் பை முதல்ல டசோனியோட செச்சாரபிட்டா. ரைட். த ரேப் ஆஃப் த பக்கெட். ரைட். த ரேப் ஆஃப் த பக்கெட் யார் எழுதுனா? டசோனி. ரைட். செச்சியாரபிட்டா. அடுத்து விடாவோட கேம் ஆஃப் செஸ். இந்த ஒர்க்லாம் நம்ம நிறைய ரைட்டர்ஸ் வந்து இந்த கேம் ஆஃப் செஸ்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்க ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? கேம் ஆஃப் செஸ். கடைசியில் பாய்லியோட லியூட்ரின். ஓகேவா? ஸோ இந்த 3 ஒர்க்கு இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் ரேப் ஆஃப் த லாக் எழுதுறாரு. ரைட். ரோஸ். அடுத்து சம்மரின்னு பார்க்கும்போது அரபெல்லா ஃபர்மர். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் இந்த பெலிண்டான ஒரு கேரக்டர் வரும். ரைட். அவங்களோட முடியை தான் வெட்டுவார். ஓகேவா? அதுதான் அரபெல்லா ஃபர்மர். ரைட். அடுத்து அது வெட்டுறது யாரு அப்படின்னா பெட்ரே, ராபர்ட் பெட்ரே. ரைட். அந்த பேர் தான் அப்படி இருக்கு. ராபர்ட் லார்ட் பெட்ரே இருக்குல்ல. ரைட். லார்ட் ராபர்ட் பெட்ரே. ரைட். அவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா முடியை வெட்டுவார். ஸோ 5 கேண்டோ. ஓகேவா? ஸோ அந்த ஒரு 1 லைன் சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கு மேல இருக்கு பாருங்க. திஸ் போயம் வாஸ் ரிட்டன் அட் யாரோட ரெக்வஸ்ட்? ஜான் கால். ரைட். ஜான் கால் அவரோட ரெக்வஸ்ட்ல தான் இந்த போயம் எழுதியிருக்காங்க. ஓகேவா? அதனால இந்த நேம் ரொம்ப முக்கியம். ரைட். ஸோ யாரோட ரெக்வஸ்ட்? ஜான் கால். ஓகேவா? ஸோ 5 கேண்டோ 1 லைனாக தான் நமக்கு சம்மரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ கேண்டோ 1 லைன் ஆகுது பெலிண்டா, அதாவது ஃபெர்மர், அரபெல்லா ஃபெர்மர். ரைட். ஸோ இந்த பெலிண்டா ஓகேவா, அவங்க எந்திக்கிறாங்க, சோஷியல் கேதரிங்க்கெல்லாம் ரெடி ஆகுறாங்க, கிளம்பி ரெடி ஆகுறாங்க. கேண்டோ 2 அந்த ஜேர்னி. சரியா? ஜேர்னி எங்கே போகிறாங்க? ஹாம்ப்டன் கோர்ட் பிளேஸ்க்கு போகிறாங்க. அது கேண்டோ 2. கேண்டோ 3ல தான் லாக் கட் ஆகுது. ரைட். கேம் ஆஃப் ஆம்ப்ரே, லாக் கட்டு. அண்ட் கேண்டோ 4ல உம்ப்ரியல். ரைட். அந்த அந்த நிறைய மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ்லாம் இருக்கும்ல. ரைட். டிராவல்ஸ் டு த கேவ் ஆஃப் ஸ்ப்ரீன். கடைசியில் த லாக் இஸ் லாஸ்ட். ஓகேவா? ரைட். அடுத்து ரேப் ஆஃப் த லாக். ஏன்னா இந்த ரேப் ஆஃப் த லாக் நமக்கு 2 பப்ளிஷிங்ல வருதுன்னு பார்த்தோம். இந்த 2 பப்ளிஷிங்க்கு இடையில அவர் எழுதின ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கிரிப்டிவ் போயம் தான் என்ன அப்படின்னா வின்ஸ்டர் ஃபாரஸ்ட். ரைட். 1713 வரும். ரைட். ஸோ டாக்டர் ஜான்சன் இந்த வின்ஸ்டர் ஃபாரஸ்ட்டை என்ன சொல்றாரு அப்படின்னா லோக்கல் போயட்ரின்னு சொல்றாரு. லோக்கல் போயட்ரி கேட்கலாம். ஓகேவா? நமக்கு வந்து இந்த பேஸ்டோரலும் வின்ஸ்டர் ஃபாரஸ்ட்டும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்க. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வின்ஸ்டர் ஃபாரஸ்ட் என்ன சொல்றாரு? ஸோ ஒரு சின்ன ஒரு போயம் தாங்க, ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் இல்லை. மில்டன் மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாலாம் எழுத மாட்டார். ரைட். ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றாரு? குயின் ஆஃப் ஆன் அவங்க தான் அப்போ த்ரோன்ல இருக்காங்க. ரைட். இந்த குயின் ஆஃப் ஆன் இருக்காங்க. இன்னொரு கேரக்டர் யார் அப்படின்னா ஒரு ரஸ்டிக் கேரக்டர், அல்பியான். ரைட். இந்த அல்பியான் என்ன பண்றான்? ஒரு அஃபர்மேஷன் எடுக்கிறான் அவங்க முன்னாடி. அவ்வளவுதான். ரைட். அவ்வளவுதான். இதுதான் கதை கரு. அதனாலதான் இந்த மேல இருக்கு பாருங்க, ராயலிஸ்ட் பாஸ்டோரல் டிஸ்கிரிப்டிவ். ரைட். ஏன் டிஸ்கிரிப்டிவ்னு சொல்றோம்? ரைட். அந்த 4th பாயிண்ட் பாருங்க, டிஸ்கிரைப்ஸ் எ பர்டிகுலர் இங்கிலீஷ் டோபோகிராஃபி அண்ட் ஹிஸ்டரி, டிஸ்கிரைப்ஸ் த கண்ட்ரி சைடு அரௌண்ட் ஹிஸ் ஹவுஸ் வித்வுட் மச் யூனிட்டி. ஓகேவா? அண்ட் இதோட ரெமினிசென்ட் தான் என்ன அப்படின்னா ஜான் டென்ஹமோட கூப்பர்ஸ் ஹில், எட்மண்ட் வேலரோட ஆன்சன் ஜேம்ஸ் பார்க். ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்ட்டும் கொஞ்சம் முக்கியம் தான். டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஹோமர், பெரிய ஒர்க். ரைட். கொஞ்சம் இந்த ரேப் ஆஃப் த லாக்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ரைட் வின்ஸ்டர் பாஸ்டோரல்லே அவரோட ஃபேம் அதிகமாயிரும். பட் இந்த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஹோமர்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலா ஸ்டேபிள் ஆயிரும்.
ரைட். ரொம்ப ஸ்டேபிள் ஆயிடுவார், ஏன்னா பயங்கர சக்ஸஸ் ஆயிரும். ரைட். அவரோட ஒரு 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 பெரிய கான்ட்ரிபியூஷனை நம்ம சொல்லலாம், டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஹோமரை சொல்லலாம். ரைட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வால்யூம் எப்போ வருது அப்படின்னா 1716 வருது. சரியா? எல்லாமே ஹீரோயிக் கப்லெட் தான். ரைட். 1716 ஃபர்ஸ்ட் வால்யூம். அண்ட் மொத்தமாக எப்போ முடியுது அப்படின்னா 4 வருஷத்துல முடிச்சு தூரப்பட்டார். ரைட். 1720 என்ன பண்ணிட்டாரு, டிரான்ஸ்லேஷன்லாம் முடிச்சு தூரப்பட்டார். அடுத்து ஒடிசி எடுக்கிறார், அதையும் முடிக்கிறார். ரைட். ஸோ இதோட சக்ஸஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ப்ரொஃபஷனல் போயட் அப்படிங்கிற சும்மா ஒரு சட்டையரிஸ்டாவோ இல்லை ஒரு மார்க்கெப்பிக் எழுதுகிற ஒரு ஆளாவோ இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனல் போயட் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்கும். ரைட். ஒரு ஹேக் போயட்டா இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி ஜென்டில் போயட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்குது. அண்ட் கலெக்டட் ஒர்க்ஸ் 1717. ரைட். என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது, டெம்பிள் ஆஃப் ஃபேம், சார்சரோட ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அடாப்டேஷன், டெம்பிள் ஆஃப் ஃபேம். அடுத்து ஓட் ஆன் சென்ட் சிசிலியாஸ் டே, இது ஒரு இர்ரெகுலர் ஆர்ட். ரைட். இர்ரெகுலர் ஆர்ட் இந்த மேனர் ஆஃப் ட்ரைடன் ஆர்ட்ஸ். ரைட். ஏன்னா ட்ரைடன் தானே பயோனியர், அதை வச்சு எழுதுறாரு. அடுத்து எலோசியா டு அப்ளரட். ரைட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க்குங்க. நமக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கு, மாடல் ஆன் ஓவிட். ரைட். பட் என்ன அப்படின்னா, போப்போட ஹீரோயிக் கப்லெட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒர்க் அப்படின்னா இதுதான். இந்த ஒர்க்கை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம், எலோசியாவை. ரைட். அண்ட் மாடல் ஆன் ஓவிட். ஓகே. அடுத்து கடைசியில் பாருங்க, ஃபோர்த் ஒன், எலிஜி டு த டெத் ஆஃப் அன் அன்ஃபார்ச்சுனேட் லேடி. ரைட். ஒரு சூசைட் பண்ண லேடி. ரைட். ஒரு மெலோட்ராமாட்டிக் போயமா போட்ட சூசைட். எலிஜி டு த டெத் ஆஃப் அன் அன்ஃபார்ச்சுனேட் லேடி, ஒரு எலிஜி. கடைசியில் ஓட் ஆன் சால்டிடியூட். ரைட். அப்போ 2 ஓடு இருக்கு. ஓட் ஆன் சென்ட் சிசிலியா டே இப்போவே படிச்சிருங்க, இர்ரெகுலர் ஓட். இன்னொன்று என்னது, ஓட் ஆன் சால்டிடியூட், சம்டைம்ஸ் கால்டு த குவைட் லைஃப். ரைட். ஓட் ஆன் சால்டிடியூட். தென் இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, லண்டன் ஒரு சில காரணங்கள்னால லண்டனை விட்டு வெளியே போயிட்டு எங்கே போறாரு அப்படின்னா ட்விக்கன்ஹாம். ரைட். ட்விக்கன்ஹாம் அப்படிங்கிற ஒரு சிட்டியில போய் உட்கார்றாரு. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து நிறைய என்ன பண்ணுறாரு, பயங்கர அட்டாக்கு. ரைட். எல்லாரையும் அட்டாக் பண்ணி, ரைட், லியூஸ் பால் எல்லாரையும் நம்ம பின்னாடி பார்க்க தான் போகிறோம், எல்லாரையும் அட்டாக் பண்ணி எழுதுறாரு. அதனாலவே இவருக்கு என்ன பெயர் கிடைக்குது அப்படின்னா வாஸ்ப் ஆஃப் ட்விக்கன்ஹாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அடுத்து எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் 1725. நம்ம ஏற்கனவே சொன்னல அவரோட பப்ளிஷர், ரைட், ஜேக்கப் டான்சன். பாஸ்டோரல்ல பார்த்தோம் அந்த பெயரை. அகைன் நம்ம எங்கே பார்க்குறோம், கமிஷன்டு பை ஹிஸ் பப்ளிஷர் ஜேக்கப் டான்சன். ஸோ ஷேக்ஸ்பியர் ஒர்க் என்ன பண்ணுறாரு, எடிஷன். ரைட். எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர். பட் இதில் என்ன ஆச்சு அப்படின்னா விட்டுருக்கலாம். ரைட். பட் இந்த லூயிஸ் தியோபால்டு என்ன பண்ணுறாரு, லூயிஸ் தியோபால்டு இவரோட டெஃபிஷியன்சி, ரைட், இவரோட ஃப்ளாஸ் எல்லாத்தையுமே ரைட் நோட் பண்ணி அடுத்து என்ன பண்ணுறாரு, ஷேக்ஸ்பியர் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. யாரு, லியோஸ் தியோபால்டு. சும்மாவே தலைவன் டென்ஷன் பார்ட்டி. இப்போ என்ன பண்ணிட்டா, போப் என்ன பண்ணிட்டா, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரைட் டுன்சியார்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, 1728 எடிஷன் ஆஃப் த அன்ரிவைஸ்டு டுன்சியார்ட் போட்டு வச்சு செஞ்சிருவாரு. ஓகேவா? இவரோட வேலையே தான். ரைட். ஒர்க் எழுதுவாரு, எவனா குறை சொல்லுவான், அவனை குறை சொல்றதுக்காகவே ஒர்க் எழுதுவார். ரைட். ஸோ எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர். இதுல ஷேக்ஸ்பியரை பத்தியோ அதை பத்தியோ நமக்கு பெருசா தெரியணும் அவசியம் இல்லை. உள்ள யார் வரா, லியூஸ் தியோபால்டு வராரு. என்ன ஒர்க் எழுதுறாரு அடுத்த வருஷமே, ஷேக்ஸ்பியர் ரீஸ்டோர்ட். அதுக்கு அட்டாக் பண்ணி எழுதின ஒர்க்கு தான் என்னது, டுன்சியார்ட். ஓகேவா? அடுத்து பெரிபாத்தோஸ். இடையில அந்த டுன்சியார்க்கு இடையில பெரிபாத்தோஸ். இந்த பெரிபாத்தோஸ் ஒர்க்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒர்க்கை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அந்த 2வது பாயிண்ட்ல இருக்கு பாருங்க, பெரி ஹப்சோஸ். இந்த பெரி ஹப்சோஸ்னா வேற ஒன்றும் கிடையாது, லாஞ்சைனஸ். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த பார்ட் 3ல. ரைட். ஒரு ஒர்க்ல பார்ட் 3ல வந்து லாஞ்சைனஸ்க்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருப்பாரு. ரைட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். ஏன்னா அவருக்கு லாஞ்சைனஸும் கொஞ்சம் பிடிக்கும். அதனாலே என்ன அப்படின்னா அந்த லாஞ்சைனஸ், ரைட், அவரோட கிரீக் ட்ரீடைஸ் ஆன் த சப்ளைம். ரைட். அந்த லாஞ்சைனஸ் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்காது, அதுல அது யாரு என்ன ஏது நமக்கு தெரியாது. ரைட். ஸோ இவர் என்ன பண்றாரு, ஆன் த சப்ளைம் பெரியஸ்போஸ், ரைட், அந்த நேம்ல என்ன பண்றாரு, ரைட், அதோட ரைட் இமிடேஷன்ல பெரிபாத்தோஸ். ஸோ அதை பத்தி பார்ப்போம். எ மிஷலனி ஆஃப் த ஸ்கிரிபுலர்ஸ் குரூப். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 2 ஒர்க். ஒன்னு என்னது, ஏர்லி வெர்ஷன் ஆஃப் அன் எபிசல் டு டாக்டர் ஆபத்நாட். ரைட். அதோட ஏர்லி வெர்ஷன், ரைட், அன்ரிவைஸ்டு அந்த மாதிரி ஒரு ஏர்லி வெர்ஷன். அது போக என்ன இருக்கு அப்படின்னா மார்டின் ஸ்கிரிப்லஸோட பெரிபாத்தோஸ் ஆர் த ஆர்ட் ஆஃப் சிங்கிங் இன் போயட்ரி. இந்த 2ம் சேர்த்து தான் என்னது பெரிபாத்தோஸ்ல வருது. ஓகேவா? என்னதுலாம், ஒன்று ஏர்லி வெர்ஷன் ஆஃப் அன் எபிசல் ஆஃப் டாக்டர் ஆபத்நாட், இன்னொன்று என்னது த ஆர்ட் ஆஃப் சிங்கிங் இன் போயட்ரி. ரைட். அதாவது மார்டின் ஸ்கிரிப்லஸோட பெரிபாத்தோஸ்.
ஓகேவா? ஸோ இதில் யாரெல்லாம் ரெடிக்யூல் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. உள்ள கீழே வில்லியம் ப்ரூம், லூயிஸ் தியோபால்ட், அம்ப்ரோஸ் பிலிப்ஸ், ரைட். அடுத்து ஜான் டென்னிஸ், ரைட். ஆல்ரெடி ஜான் டென்னிஸை வச்சு செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ வேலையே தான். அடுத்து ஓப்பஸ் மேக்னம் 4 ஒர்க்கு என்னெல்லாம் பாருங்க. அண்ட் எஸ்ஏ ஆன் மேன், இது எல்லாமே நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறோம், ரைட். அடுத்த டென்சியர் தேர்ட் பார்ட் வாஸ் நெவர் ஃபினிஷ்ட். ஓகே. அடுத்து மாரல் எஸ்ஏஸ் ஆர் எத்திக்ஸ் 1731 இருந்து 35, ரைட். ஒன்று ஒன்றா பார்ப்போம். அண்ட் எஸ்ஏ ஆன் மேன், ஸோ அண்ட் எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் 1711, எஸ்ஏ ஆன் மேன் 1733 இருந்து 34, ரைட். ஸோ ஹொரேஷியன் சட்டையர் அந்த மேனர்லேயே எழுதுறாரு. 4 எபிசில் பப்ளிஷ்டு செப்பரேட்லி பிட்வீன் 33 இருந்து 34. யாருக்கு அட்ரஸ் பண்றாரு? ஹென்ரி சென்ட் ஜான், ரைட். போலிங் ப்ரோக்கோட விஸ்கவுண்ட் அவர். ஓகேவா? ஹென்ரி சென்ட் ஜான், ரைட். ஸோ அவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு மாதிரி ஆப்டமிஸ்டிக்காக தான் எழுதுறாரு. பட் இதை வந்து இன்னொருத்தர், ஒரு ஃபேமஸ் ஃப்ரெஞ்சு ரைட்டர் வால்டர் என்ன பண்றாரு? கேண்டிட்னு ஒரு ஒர்க் எழுதுறாரு. ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ், ரைட். ஸோ அப்படியே பெசிமிஸ்ட் வியூல எழுதுறாரு. ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்றாரு? மேன்ஸ் பொசிஷன் இன் த கிரேட் செயின் ஆஃப் பீங். ஓகேவா? அந்த கிரேட் செயின் ஆஃப் பீங் கீழே இருக்கு பாருங்க, ரைட். இந்த தியரியை வந்து உள்ள கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? ஒரு எஸ்ஏ, ரைட். ஸோ ஜான்சன் என்ன பண்றாரு? இந்த எஸ்ஏ ஆன் மேன்ல வழக்கமாக அவர் என்ன சொல்லியிருப்பாரு? போப் இல்லைன்னா பொயட்ரி இல்லைன்னு சொல்லி சொன்ன இந்த ஜான்சன் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, பெனுரி ஆஃப் நாலேஜ் அண்ட் வல்காரிட்டி ஆஃப் சென்டிமெண்ட் சோ ஹாப்பிலி டிஸ்கைஸ்ட். ஸோ லேக் ஆஃப் நாலேஜ் இருக்கு, ரைட். எல்லாமே உனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பட் நீ என்ன பண்ணிட்ட? கொஞ்சம் எப்படி மறைக்க முடியுமோ அப்படி மறைச்சிட்ட, யாருக்கும் தெரியாத அளவுக்கு மறைச்சிட்ட, ரைட். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி திட்டதான் செஞ்சுருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்செப்ட், இந்த கிரேட் செயின் ஆஃப் பீயிங், இந்த கான்செப்ட் வந்து பிளேட்டோ அரிஸ்டாட்டிலேருந்து எடுத்திருக்காரு, ரைட். அண்ட் இது கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த மெட்டாபிசிக்கல் ரிலேட்டட். ஓகேவா? அந்த 4 எலமெண்ட்ஸ். ஓகேவா? நமக்கு அந்த 4 ஹியூமஸ் இது மட்டும் பாருங்க. அந்த 4 ஹியூமஸ் மட்டும் நமக்கு இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் கேட்பாங்க. நாட் ஓன்லி நெட், யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி கூட அதெல்லாம் கொஞ்சம் முக்கியம், இந்த 4 ஹியூமஸ். அடுத்தது டொன்சியார் 1728 to 1743. ஸோ முதல்ல 3 புக்கா 1728 பப்ளிஷ் ஆகுது. அடுத்து 4வது புக் 1740. சரியா? த நியூ டென்சியார். ஸோ இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சம்மரி போறதுக்கு முன்னாடி லூயிஸ் தியோபால்டுக்கு ஒரு ரிப்ளை. அடுத்து என்ன பண்றாங்க? லூயிஸ் தியோபால்ட்டை வச்சு செஞ்சதுக்கு அப்புறம் கோலி சிப்பர் உள்ள வர, கோலி சிப்பரையும் வச்சு செய்யறாரு. ஓகேவா? ரைட். ஸோ ஹி அட்டாக்ஸ் பெடன்ட்ரி அண்ட் டல்னஸ். ஸோ பெடன்ட்ரி அப்படின்னு நமக்கு தெரியும், வாக்கிங், ரைட். பெடன்ட்ரி அண்ட் டல்னஸ் ஆஸ் அசோசியேட் வித் போர்டம் அண்ட் ஸ்லீப், ரைட். கண்டென்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் செல்ஃப் கண்டென்ட் எபிசோட். ஓகே, சம்மரி பார்ப்போமா? ஸோ புக் 1 மொத்தம் 4 புக்குன்னு பார்த்தோம். புக் 1 த காடஸ் டல்னஸ், ரைட். காடஸ் டல்னஸ் எப்படி எப்படி எழுதுறாருன்னு பாருங்க. ஓகேவா? சோம்பே, ரைட். காடஸ் டல்னஸ் டிசைட்ஸ் ஆன் பேஸ்ங்கிறது கோலி சிப்பர். ஓகேவா? என்ன பண்றாரு? இந்த கோலி சிப்பரை வந்து அந்த த்ரோனுக்கு அடுத்த சக்சஸரா என்ன பண்றாங்க? டிசைட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அது புக் 1. புக் 2 என்னது? ஸோ ஒரு 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 பட்டம், என்ன சொல்றது, அந்த ராஜா பட்டம் வைக்கிற விழாங்கிறது வந்து அந்த கண்ட்ரியே பார்த்தா அப்படின்னா அவ்வளோ செலிப்ரேஷன்ல இருக்கும். பட் இங்க என்ன ஆகுது? ஃபில்தி கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். கலாய்க்கிறார், கலாய்க்கிறார். ஓகேவா? ஃபில்தி கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ரைட். நல்ல கேமோ ஒரு மாரலோலாம் இல்லை, எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. அடுத்து சிபஸ் விஷன் ஆஃப் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர், ரைட். அதெல்லாம் வருது. கடைசியில காடஸ் சப்ஸ்டியூட் ஆர்டர் அண்ட் சயின்ஸ் வித் டல்னஸ். கடைசியில அப்படி மாறிடுது, ரைட். அண்ட் எண்டிங் பார்ட்டுக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா யூனிவர்சல் ஹிம். அதோட எண்டிங் பார்ட்டுக்கு டைட்டில் என்ன அப்படின்னா யூனிவர்சல் ஹிம். இதோட சீக்வல், ரைட். சாரி, சீக்வல்ங்கிற பாருங்க. அதுல ஒரு லைன் தான் என்ன அப்படின்னா தைஹான் கிரேட் அனார், ரைட். இந்த தைஹான் கிரேட் அனார்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம எதுக்குள்ள போறோம் அப்படின்னா இந்தியன் லிட்ரேச்சருக்குள்ள போறோம். ஏன்னா அங்க நிராத் சி சௌத்ரி அவரோட சீக்வல் புக்குக்கு இந்த டைட்டில் தான் கொடுத்திருப்பாரு, தைஹான் கிரேட் அனார்க். ஓகேவா? அண்ட் மாரல் எஸ்ஸேஸ் பார்த்தோம், 4 எபிசோட், எல்லாமே ஹொரேஷியன் தான், ரைட். அப்ப நீங்க ஒரு ஹிண்ட் வச்சுக்கலாம். ஒன்னோட கேட்டாங்க அப்படின்னா எல்லாமே ஹொரேஷியன் தான். ஒரே ஒரு ஒர்க் மட்டும்தான் ஓவிட் மாடல்ல எழுதியிருப்பார், ஒரே ஒரு ஒர்க், ரைட். எலோசியா. ஓகேவா? அந்த ஒரு ஒர்க் மட்டும்தான் ஓவிட், மற்ற எல்லாமே என்னதான் ஹொரேஷியன் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மேனர் ஆஃப் ஹொரேஷியன் சட்டையர் ஃபர்ஸ்ட் எபிசல் டு காப்ஹம், அடுத்து 2வது எபிசல் டு எ லேடி, 3வது பேத்ரஸ்ட், கடைசியில பெர்லிங்டனோட ஏர்லுக்கு எழுதிப்பார், ரைட். இது கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். நமக்கு அந்த எஸ்ஏ அண்ட் மேன் மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸா இல்லாம கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசல் என்ன சொல்லுது? நாலேஜ் அண்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் மென்.
மென்னை பத்தி பேசுறாங்க. 2வது எபிசோட் கேரக்டர்ஸ் ஆஃப் உமன். ஆனா என்ன அப்படின்னா ரொம்ப நெகட்டிவா பேசியிருப்பார். என்ன சொல்றாருன்னு பாருங்க. மோஸ்ட் உமன் ஹாவ் நோ கேரக்டர்ஸ் அட் ஆல். கேரக்டரே இல்லை, ரைட், ஒரு குணமே இல்லை. ஆனா முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு? விமன்ஸ் அட் பெஸ்ட் கான்ட்ரடிக்ஷன்ஸ். ஆனா முடிக்கும் போது எப்படி முடிக்கல? அதே மாதிரி அந்த டோன்லயே முடிக்கல. முடிக்கும் போது ஒரு 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 இக்கு வச்சுதான் முடிக்காரு, ரைட். அண்ட் 3rd and 4th எபிசோட்ஸ் அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் ரிச்சஸ். கடைசியில் 5th எபிசோட் இருக்கு. நமக்கு 4 தான் மேலே பார்த்தோம். அண்ட் இட் ஹேஸ் 5th எபிசோட் டு அடிசன். ஓகேவா? ஸோ அந்த அது என்ன அப்படின்னா லேட்டர் பார்ட், ரைட். அண்ட் எபிசோட் டு ஆபத்துநாட்டோட ரிலேட்டட் ஒன்று. அடுத்து இமிட்டேஷன் ஆஃப் ஹொரைஸ். ஆல்ரெடி டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம், ஹோமர் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம். இது என்ன அப்படின்னா இமிட்டேஷன் ஆஃப் ஹொரைஸ், ரைட். அவரோட மிஷலேனியஸ் 1373 வருது, ரைட். 11 டிரான்ஸ்லேஷன் டோட்டல். எத்தனை அப்படின்னா ஹொரேஸ் டிரான்ஸ்லேஷன் எத்தனைன்னா கேட்கலாம். 11 டிரான்ஸ்லேஷன் அண்ட் அடாப்டேஷன், ரைட். ஹொரேஸோட எல்லாமே ஓட்ஸா இருக்கலாம், எபிசில், சட்டையர் எல்லாம் சேர்ந்து மொத்தம் 11 டிரான்ஸ்லேஷன். இந்த 11 டிரான்ஸ்லேஷனுக்கு முன்னாடி வந்ததா என்ன அப்படின்னா an epistle to டாக்டர் ஆபத்நாட். அதனால இது என்ன சொல்றாங்க? ப்ரொலாக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் அலாங் இமிட்டேஷன் ஆஃப் ஹொரேஸ். ஸோ அதனால இதுக்கு என்ன சொல்றாங்க? ஒரு ப்ரொலாக் மாதிரி இருக்கு, ஒரு ப்ரிஃபேஸ். ஓகேவா? ஸோ இது யார் அட்ரஸ் பண்ணுது அப்படின்னா அந்த ஆபத்நாட், ஜான் ஆபத்நாட். அவரோட பிசிஷியன், அவரோட ஃப்ரெண்ட், ரைட். அவர் இறந்து போயிடுறாரு. அவர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா ஜான் புல் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் கேரக்டர், ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், ரைட். அதை ஒரு கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ஒரு ஆர்கிடெபிக்கல் இங்கிலீஷ் ஜான் புல் இப்படிதான் இருக்கணும், ரைட். ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் ரெடி பண்ணியிருப்பார். அதனால அவர் கொஞ்சம் ஃபேமஸ், ரைட். நம்ம அப்படியே கீழே வந்துடலாம். ஒரு லாஸ்ட் இயர்ஸ் கடைசியில் பாருங்க. கடைசி ஒர்க் என்ன அப்படின்னா 1738 இயரும் அதுதான் 1738. அதான் அவரோட கடைசி ஒர்க்கு, ரைட். கண்டெய்ன்ஸ் 2 சட்டாரிக்கல் டைலாக்ஸ். அதுவும் ஹொரேஸை வச்சு தான். அப்போ தலைவர் ஹொரேஸை விடவே இல்லை, ரைட். ஹொரேஸை சாகுற வரைக்கும் விடலை. 1738 கடைசியில் ஒர்க் எழுதுறாரு. அதுவும் மாடல் ஆன் ஹொரேஸ். கடைசியில் 30th May 1744 இறந்து போயிடுறாரு. we move to ஷிஃப்ட், ரைட். கொஞ்சம் தான் இருக்கு, இன்னும் 2 பேஜ் தான் முடிச்சிடலாம். ட்ரைடன் ஷிஃப்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ நம்ம போப் பார்க்கும்போது ஜான்சன் என்ன சொல்லிடுவாரு? ரைட், நீ இல்லைன்னா பொயட்ரியே இல்லடா, பெருமையா சொல்லியிருப்பாரு. ஆனா இங்க ட்ரைடன் ஷிஃப்ட்டை பார்த்து என்ன சொல்றாரு? நீ என்னைக்குமே பொயட் ஆக மாட்டேன், ரைட். அடியே பெருத்தடி, நீ என்னைக்குமே பொயட் ஆக மாட்டேன். இவ்வளவுதான் ட்ரைடனுக்கு. சரி, ஷிஃப்ட்டுக்கு நம்ம பார்க்கறது இவ்வளவுதான். ஏன்னா ஷிஃப்ட் வந்து என்ன அப்படின்னா அடுத்த செக்ஷன்ல தான் நம்ம நிறைய டீட்டெயில்டா பார்ப்போம். இதுல அஸ் அ பொயட் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியா தான் பார்ப்போம். என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. கம்மிங்கிறதுனால கொஞ்சம் மைனரா எடுத்துக்கிட வேண்டாம், ரொம்ப முக்கியம், சரியா? எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் போயம். பாயிண்ட் என்னெல்லாம் இருக்கு? எ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ மார்னிங். 2வது எ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ சிட்டி ஷவர், ரைட். 2வது பாருங்க போயம்ஸ் ஆன் ஸ்டெல்லாஸ் பர்த்டே, லெட்டர்ஸ் டு ஸ்டெல்லா, ரைட். அந்த ஹெட்டிங்ல வரும் லெட்டர்ஸ் டு ஸ்டெல்லா, ரைட். அடுத்து வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அதர் போயம்ஸ் எல்லாமே போயம் தான், ரைட். த கிராண்ட் கொஷின் டிபேட்டடா இருக்கட்டும், ஆன் பொயட்ரியா இருக்கட்டும், த பீஸ்ட் கன்ஃபெஷனா இருக்கட்டும், ஃபுல் டைட்டில், ரைட். எவ்வளோ லென்த்தா இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி த கிராண்ட் கொஷின் டிபேட்டடுக்கும் ஃபுல் டைட்டில் வேற, ரொம்ப பெருசா இருக்கும், 3 லைன் 4 லைன் போகும், சரியா? கடைசியில் வேர்சஸ் ஆன் த டெத் ஆஃப் டாக்டர் ஷிஃப்ட். இது யார் எழுதினா அப்படின்னா ஷிஃப்ட் தான் எழுதினாரு. ஷிஃப்டோட டெத்தை பத்தி அவரோட வியூ அது, ரைட். அப்போ வேர்சஸ் ஆன் த டெத் ஆஃப் டாக்டர் ஷிஃப்ட் எழுதுனதும் அவர் தான், ஷிஃப்ட் தான் எழுதியிருக்காரு. ஓகேவா? குழப்பிட வேண்டாம். அடுத்து லேடி மேரி ஓர்ட்லி மான்டெகோ, ரைட். நம்ம ஆல்ரெடி இவங்க வந்து என்ன அப்படின்னா இவங்களோட போர்ட்ரே வந்து போப்போட வீட்டில் இருக்கும்லாம் சொல்லுவாங்க, ரைட். நமக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தேவையில்லை. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. பெல்லி லெட்ரஸ்டி, பெல்லி லெட்ரஸ்ட் ஒன்றும் இல்லை, பியூட்டிஃபுல் லெட்டர்ஸ், ரைட். பியூட்டிஃபுல் லெட்டர்ஸ் அதான் மீனிங், அதான். ஓகே, ஒர்க்கை பார்ப்போமா? ஸோ லேடி மேரி ஒர்க்ஸ் இன்க்ளூட் கோர்ட் போயம்ஸ், டவுன் எக்லாக்ஸ். இதுக்காக தான் இவங்க முக்கியம், டவுன் எக்லாக்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். ஸோ லெட்டர்ஸ் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைன் பியூட்டிஃபுல் லெட்டர்ஸ், ரைட். நான் மீனிங் பாருங்க. இஸ் அ ஒன் ஹூ டஸ் ஏஸ்தட்டிக்லி ஃபைன் ரைட்டிங், ரைட். லெட்டர் ரைட்டிங் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக இருக்கும், ஓகேவா? ஹர் போயம்ஸ் ஆர் பெர்ஸ்பெக்டிவ் வேர்ஸ் தி சொசைட்டி. ஸோ வேர்ஸ் தி சொசைட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா சொசைட்டியை பற்றியோ இல்லை ஃபேமிலியை பற்றியோ மேனர்ஸை பற்றியோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கதா என்ன அப்படின்னா வேர்ஸ் தி சொசைட்டி. தென் டாக்டர் ஜான்சன். ஸோ ஜான்சன் அப்படிங்கும்போது 2 ஜுவனைல் சட்டையர் இருக்கு. ஒன்று லண்டன், இன்னொன்று வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ். இயர் பார்த்துக்கோங்க, லண்டன்.
நெகட்டிவா தான் எழுதியிருப்பாரு 1738. ஏன் நெகட்டிவா எழுதுறாரு அப்படின்னா இவர் டோரி, அந்த டைம்ல ஆட்சியில இருந்து விக். ஸோ என்ன பண்றாரு, நீங்க ஸ்பீக்கர் பாருங்க டேலஸ், அவர் என்ன பண்றான், கண்ட்ரியே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்க போறான் அப்படின்னா வேல்ஸுக்கு தப்பிச்சு போறான், வேல்ஸுக்கு போறான். ரைட், ஏன்னா அந்த கண்ட்ரில எப்படி இருக்கு, ரொம்ப கரப்ட் ஆயிட்டு பாவர்ட்டி இருக்கு, கிரைம் அதிகமா இருக்கு. ரைட், ஏன்னா விக்ஸ் ஆள்றாங்க, விக்ஸ் ஆள்றதுனால அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போறான். ரைட், ஒரு பொலிட்டிக்கல் அட்டாக். ஆனா கீழே இருக்க த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ் வந்து ரொம்ப பிலாசபியா இருக்கும். ரைட், ஸோ மேல இருக்கிறது தேர்ட் சட்டையர் ஆஃப் ஜோனேல், கீழே இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 10th சட்டையர் ஆஃப் ஜோனேல். இது டைரக்ட் கொஸ்டினா வரும். இது லண்டன் வந்து தேர்ட் சட்டையர், ஓகேவா. வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ் 10th சட்டையர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஆட்கள் யாரு அப்படின்னா ஆனி ஃபின்ச், கவுண்டஸ் ஆஃப் வின்செல்சியா. ஸோ இவங்களோட ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எ லெட்டர் டு டேஃப்னஸ் இருக்கு பாருங்க. ரைட், இது டைரக்ட் கொஸ்டின், ஏன்னா அந்த ஒரு ஒர்க் தான் இருக்கு. ரைட், டைரக்ட் கொஸ்டினாக வரும். அது போக எக்ஸ்ட்ரா அப்படின்னா பிண்டாரி கோட்ஸ்ல கொஞ்சம் ஒர்க் எழுதியிருக்காங்க. எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா வெர்ஜினியா உல்ஃப். ரைட், இவங்களை ப்ரைஸ் பண்ணி அவங்க ஒர்க்ல எழுதியிருக்காங்க. இதுல எ ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன்ல ஆனி ஃபின்ச்சை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. மேத்யூ ப்ரையர், ஸோ போயம்ஸ் எக்ஸம்பிளிஃபைட் வேர்ஸ்டி சொசைட்டி, இப்போ தான் சொன்னேன், ஃப்ரெஞ்ச் டேர்ம் ஃபார் சோஷியல் ஆர் ஃபெமிலர் போயட். ரைட், ஸோ ஒன்றும் இல்லை, மேனஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தினது, ஒரு சொசைட்டினா எப்படி இருக்கணும். ரைட், அந்த மாதிரி. இன் கொலாபரேஷன் வித் சார்ல்ஸ் மான்டெக்யூ என்ன எழுதுறாங்க, சிட்டி மவுஸ் அண்ட் கண்ட்ரி மவுஸ். யாரை ரெடிகுல் பண்ணி, ரைடனோட ஒர்க்கை ரெடிகுல் பண்ணி த ஹிண்ட் அண்ட் த பேந்தர். ரைட், அதை வந்து ரெடிகுல் பண்ணி என்ன எழுதுறாங்க, சிட்டி மவுஸ் கண்ட்ரி மவுஸ்ன்னு சொல்லி ஒர்க் எழுதுறாங்க. தென் ப்ரேயர் போயட்ரின்னு பார்க்கும்போது 2 ஒர்க். ஒன்று கீழே பாருங்க, சரி அந்த லாஸ்ட் 3 பாயிண்ட்டுமே பார்த்துங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். நம்பர் 1, கிளாசிக்கல் போயம்ஸ் இன் இமிடேஷன் ஆஃப் கிரீக் ரைட்டர் அனக்ரியான். ரைட், ஸோ அனக்ரியான் இது வரைக்கும் இந்த ரைட்டர் நிறைய பேர் தொட்டதில்லை. ரைட், ஸோ மேத்யூ ப்ரேயர் பார்த்தோம் அப்படின்னா இமிடேஷன் ஆஃப் கிரீக் ரைட்டர் அனக்ரியான், ஓகேவா. அடுத்து 2 ஒர்க் என்னதுல, ஒன்று சாலமன் ஆர் த வேனிட்டி ஆஃப் த வேர்ல்ட் 1718. இன்னொன்று என்ன அப்படின்னா லாங் ஹியூமரஸ் போயம் ஆல்மா ஆர் த ப்ராக்ரஸ் ஆஃப் த மைண்ட், அதே 1718 தான். ரைட், சாமுவல் பட்லர் இமிட்டேட் பண்ணி எழுதியிருப்பார், ஓகேவா. ஸோ 2 ஒர்க் மேத்யூ ப்ரேயருக்கு, 2 இம்பார்ட்டன்ட் ஒர்க் பார்த்துக்கோங்க. ஒன்று சாலமன் ஆர் த வேனிட்டி ஆஃப் த வேர்ல்ட், இன்னொன்று ஆல்மா ஆர் த ப்ராக்ரஸ் ஆஃப் மைண்ட். அடுத்து ஜான் கே, போப். போப்புக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. போப் யாரெல்லாம் கிண்டல் பண்ணாரோ ஜான் கேயும் அவங்களாம் கிண்டல் பண்ணியிருப்பார், ஓகேவா. நீங்க பாருங்க, இதுல பாருங்க இந்த ஷெப்பர்ட்ஸ் வீக்னு 2வது ஒரு ஒர்க் இருக்கா, அதுல பாருங்க போப் வந்து என்ன அப்படின்னா அம்ப்ரோஸ் பிலிப்ஸ், ஒரு கண்டெம்பரரி ரைட்டர், அவரை வந்து ரெடிகுல் பண்ணி மார்க் பண்ணி நிறைய ஒர்க் எழுதியிருப்பாரு. இந்த ஒர்க்கும் இந்த ஷெப்பர்ட்ஸ் வீக் ரிட்டன் பை ஜான் கே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் பாஸ்டோரல் மார்க்கிங் த ரூரல் சிம்பிளிசிட்டி ஆஃப் த ஒர்க்ஸ் ஆஃப் அம்ப்ரோஸ் பிலிப். அவ்வளவுதான், வேற தீம்லாம் பெருசா கிடையாது. ரைட், ஸோ முன்னாடி உள்ள ஒர்க்கை பாருங்க, ரூரல் ஸ்போர்ட்ஸ் டெடிகேட்டட் டு போப், ஏன்னா போப்புக்கு நல்ல ஃப்ரெண்ட். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒர்க்கை பப்ளிஷ் பண்றதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. ரைட், ஸோ ஒரு லாயல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது நிறைய கிடைக்கிறாங்க. ரெமினிசன்ட் ஆஃப் போப் பாஸ்டோரல். அடுத்து இந்த தேர்ட் ஒர்க் கொஞ்சம் முக்கியம், ட்ரைவார் த ஆர்ட் ஆஃப் வாக்கிங் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் லண்டன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சிட்டி ஷவர், அவரோட ஷிஃப்டோட 2 டிஸ்கிரிப்டிவ் போயம்ல இது ஒன்று, சரியா. ஸோ மேலே ஒர்க் டைட்டில் என்னது, ட்ரிவியா ஆர் த ஆர்ட் ஆஃப் வாக்கிங் த சிட்டிஸ் ஆஃப் லண்டன். டிஸ்கிரிப்ஷன் ஒரு டிஸ்கிரிப்டிவ் போயம், ஒரே வார்த்தை சொல்லலாம், கடைசியில் ஃபேபிள். அடுத்து பெகஸ் ஓபேரா, முக்கியமான ஒர்க். ரைட், ஆனால் என்ன அப்படின்னா வேல்போல், ராபர்ட் வேல்போல ரொம்ப வம்பெழுத்திருப்பாரு. அதனாலவோ என்னவோ இதோட சீக்குவலான போலிக்கு என்ன கொடுக்க மாட்டாரு, லைசன்ஸ் கொடுக்க மாட்டார். ரைட், இந்த பிளாட்டை பார்ப்போமா, பீச்சம், ஏன்னா இதோட முடிஞ்சு அவ்வளோதான், நமக்கு வேற ஒர்க் இல்லை, இதான் லாஸ்ட் ஒர்க். ஸோ பீச்சம் இவன் என்ன அப்படின்னா அந்த திருட்டு பொருள்லாம் வாங்கி விற்கிற ஒருத்தன். ரைட், ஏ ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் வுட். ஸோ ரைட், இந்த கேரக்டர் எதுல இருந்து வந்திருக்கு, ஜானத்தன் ஒயிட்ல இருந்து, ஓகேவா. ரைட், இந்த பீச்சம், ஓகேவா. ஸோ இந்த பீச்சம் என்ன பண்றான் அப்படின்னா இவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ரைட், அவன் டாக்டர் பேர் என்ன அப்படின்னா போலி. ஸோ அந்த போலிக்கு வந்து யார் மேல பிரியும் அப்படின்னா மேக்கீத். இந்த மேக்கீத் யார், ஒரு ஹைவே மேன், அதாவது ஒரு திருடன், டெக்காய்ட் மாதிரி. ரைட், டெக்காய்ட் அப்படிங்கும்போது என்னது, இந்த வண்டி போகும்போது நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, இந்த ஹைவேஸ்ல வண்டி போகும்போது அதை மறிச்சு பொருள் திருடுறவன், பொருள் எடுக்கிறவன், அந்த மாதிரி ஆட்கள். இது யாருக்கு தெரியும், பீச்சமுக்கு தெரிஞ்சு போச்சு. ரைட், ஏன்னா அவன் திருடன் தானே, தான் பொண்ணு ஒரு திருடனை கல்யாணம் பண்ண போறது அவருக்கு பிடிக்கல. ரைட், அதனால பீச்சம் என்ன பண்ணிட்டாரு, மேக்கீத்தை போட்டு கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு. ஜெயிலுக்கு போன இடத்துல ஜெயில் வார்டனோட பொண்ணு
தலைவர் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே மனசை மாத்திட்டான். ரைட். அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னா லூசி லாக்கிட். ஸோ ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்லி கல்யாணம் பண்றேன். ரைட். ப்ராமிஸ்லாம் பண்ணி கதை அப்படி ஓடுது. இதே டைம்ல இன்னும் 2 பேர் ப்ரெக்னென்ட் ஆகி எல்லாருக்கும் அப்பா யார் தான் இவன் தான் சொல்லும்போது கடைசியில் எப்படி முடியுது அப்படின்னா அந்த மேக்கித் யாரை கல்யாணம் பண்றான் அப்படின்னா போலியை கல்யாணம் பண்ற மாதிரி கதை முடியுது. சரியா? ஸோ இந்த பிளேயை இன்ஸ்பயர் பண்ணி தான் கண்டெம்பரரியில் உள்ள அந்த பெட்ரால்ட் பிரெட், ரைட், அவர் என்ன பண்றாரு, 3 பென்னி ஒப்பேரான்னு ஒரு சட்டையர் ஒன்று எழுதுறாரு. ஓகேவா? இந்த இந்த பிரெச்சோட 3 பென்னி ஒப்பேரா ரொம்ப முக்கியம். ஓகேவா? தென் டிரான்சிஷனல் போயட்ஸ். ஸோ இந்த டிரான்சிஷனல் போயட்ஸ் அப்படிங்கும்போது கீழே யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்க. வில்லியம் பிளேக், தாமஸ் கிரே, ராபர்ட் பர்ன்ஸ், ரைட். ஸோ இந்த மாதிரி அந்த ஏர்லி ரொமான்டிக்ஸ் ஆட்கள் உள்ள வராங்க. ரைட். நம்ம இது அந்த ரொமான்டிக் ஏஜ்ல நீங்க போகும்போது கொஞ்சம் தெளிவா பார்ப்பீங்க. ஃபைனலி எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்கா மேம்? ஸோ இன்னைக்கு இந்த அகஸ்டின் போயிட்ரி போதும். வேற டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க டவுட்ஸ் கேட்கறது கூட நான் டைம் கொடுக்கல. ஐ எம் ஸோ சாரி. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் மெதுவாகவே கொஞ்சம் கொண்டு போறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க குரூப்ல கேளுங்க மேம். ஓகேவா? ஸோ கிளாஸை வைண்ட் அப் பண்ணலாமா? சாரி சாரி. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இல்லைங்க பட்சத்தில் கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம்.